Hi friends, how are you? Hope you all fine. And இன்றைக்கி நான் என்ன உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, as a burn survivor என்னுடைய பெயின் அண்ட் அந்த பெயினை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்ற ஒரு சின்ன இது சொல்ல போகிறேன். ஒன்ஸ் நான் கண்ணாடியை பார்க்கவே பயந்தேன். அதாவது ஒரு 24 வருஷமாக நான் பார்த்துட்டு இருந்தது கண்ணாடியை. அந்த ஆக்சிடெண்ட் நான் மீட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு அந்த கண்ணாடி ஒரு 6 மாதம் கழித்து அந்த கண்ணாடியை பார்க்கவே நான் பயந்தேன். அந்த கண்ணாடியை தைரியமாக என்னால் பார்க்க முடியல. பயம், நடுக்கம், இதோடு அந்த கண்ணாடியை நான் பார்க்க எனக்கு கொண்டாந்து கண்ணாடி முன்னாடி என்னை வலுக்கட்டாயமாக நிற்க வச்சு என்னை பார்க்க வச்சாங்க. அப்போது அப்படி உடஞ்சி அழுதேன். அந்த ஃபீலிங் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி உடஞ்சி அழுதேன். நானா இது அப்படின்ற மாதிரி. ஒரு 2 வருஷம் நான் கிட்டத்தட்ட அது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 2 வருஷம் நான் வீட்டை விட்டு வெளியிலே வரல அப்படின்ற மாதிரி. என்னன்னாக்கா, நான் ஒரு டிபெண்டட் மைண்ட் செட்லேயே வந்துட்டேன். எனக்கு எது ஆனாலும் பார்த்துப்பாங்க, அப்பா பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, இல்லை வீட்டில் ஃபேமிலி பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு டிபெண்டட் மைண்ட் செட்லேயே நான் வளர்ந்துட்டேன். அதனால் என்ன ஆச்சு, லைஃப்பில் ஒரு கட்டத்தில் என்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸை தனியாக ஃபேஸ் பண்ண முடியல. அப்படி ஃபேஸ் பண்ண முடியாமல், இதுக்கு மேலே நமக்கு லைஃப் இல்லை, டிபெண்டடாக இருந்தால் தான் லைஃபு, அப்படி நமக்கு யாரும் டிபெண்டடாக இல்லை, நாம் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைனாக்கா நம்ம வாழ தகுதியாக இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த ஒரு ஃபோர்ஸில் தான் நான் இந்த சூசைட் அட்டெம்ப்ட் நான் பண்ணேன். பட் ஆஃப்டர் தட் சூசைட் அட்டெம்ப்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 months இருந்திருப்பேன். அந்த 6 monthsல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக வால், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹாஸ்பிட்டல் வால், ஒயிட் கலர் வால், அது எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. என்ன அப்படின்னாக்கா, லைஃப்பில் நம்ம லைஃப் நம்மளோட இது, அதுக்கு உண்டான பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு இது வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் நமக்கு வேணும். நம்ம லைஃப் நாம் பார்த்துக்கலாம், நமக்காக வேறு யாரும் அந்த லைஃப்பை பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் அங்கே எனக்கு பதிய ஆரம்பிச்சது. எனக்கு அப்புறமா சரி, இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஏதாச்சும் மாற்றணும், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஏதாச்சும் ஒன்று மாற்றணும் அப்படின்னு. அப்போ எனக்கு இருந்த ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, 2 விஷயம். என்ன அப்படின்னாக்கா, எனக்கு திரும்ப 2வது உயிர் கொடுத்தது எங்கள் அம்மா. எப்படி அப்படின்னாக்கா, அவங்க தான் என்ன இந்த 6 மாதமாக எனக்கு பார்த்து ஒன்றொன்றையும், என் பொண்ணு எழுந்து வருவா, என் பொண்ணு பழையபடி நடப்பா, என் பொண்ணு பழையபடி அதிகார தோரணையில் பேசுவா, என் பொண்ணு இதோட இருந்துட மாட்டா அப்படின்னு அவங்க சொல்லி என்னை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இன்னொன்று என்னுடைய 1.25 வயசு பையன். இது 2 தான் எனக்கு அந்த பாதிப்புலேருந்து என்னை வெளியில் வர்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேலுக்கு வெளியில் வந்தால் படித்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதினா டீச்சர் போஸ்டிங் கிடச்சிது. அதுக்கப்புறமா நிறைய எமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு என்ன இந்த மெசேஜில் நான் கன்வே பண்ண வரேன் அப்படின்னாக்கா, சப்போஸ் இந்த ஆக்சிடெண்ட்டை நான் மீட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்றத எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணுறேன் அப்படின்னாக்க, ஆஸ் ஏ டீச்சர், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டீச்சர், என்னை எல்லாருக்கும் தெரியும். ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் என்னை எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் ஸ்டேட் லெவல்லையுமே டீச்சர்ஸுங்களுக்குள்ளே நடக்கிற மீட்டில் நான் போய் நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக நான் போயிட்டுருக்கிறப்ப, அதுவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டட் ஃபேஸ். என் சன் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐஐடியில் படிச்சுட்ருக்கான். என் ஹஸ்பண்ட் எனக்கு அவ்வளோ கேர் எடுத்து லவ் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அது நான் அந்த ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணதுனால தான். அதுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் இது மாதிரி ஏதாவது மீட் பண்ணணுமான்னு அப்படி கேட்காதீங்க, அப்படி கிடையாது. பட் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் நம்ம லைஃப்பில் வரும்போது அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு பெட்டர் சேஞ்ச் இருக்கும்.
அந்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதும் உங்களுடைய ரிசைலன்ஸும் உங்களுடைய கரேஜும் அதுதான் மெயின் அங்கே. மற்றபடி நீங்கள் எதை இழந்தாலும் அது அங்கே பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் மீட்டு வந்துடலாம். இந்த ப்ராசஸில் நாம் நம்மளை இழக்கக்கூடாது. நெவர் எவர் கிவ் அப், அதுதான் இங்கே முக்கியம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.